ஓப்பன் பண்ணிட்டு கிடைப்பாங்க நீ என்ன இல்லை இல்லை இதை எல்லாம் சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ணுங்க. பதிவு எடுத்துட்டேன் நான். எல்லோருக்கும் எனது எങ്ങനെ இந்த காலை மதிய வணக்கம் 12 மணி ஆகிவிட்டது. தோப்பழனி கலைவாணிமோ அதிபர் நடா மோனவர்களுக்கும் அனைத்து பாத்தம் கேட்டு கொடுக்கிற அனைத்து பாமூர்களுக்கும் எனது எங்கன இந்த மதிய வணக்கத்தை குறிக்கொண்டு எனது அறிவிக்களஞ்சிய நான் ஒரு இலக்கத்தை தவறுதலாக எழுதிவிட்டேன். 500 இருந்து 501 செய்து 502 இன்றைக்கு 503 504 என்று போட்டு விட்டேன். அதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். அறிவிக்களஞ்சியம் 504 இன்றைக்கு 36-27-25 என்று போட்டிருக்கின்றேன். சமூக ஒருங்கிசை வலியுறுத்தும் ஆண்டு 2025 ஆண்டு மற்ற உலக தமிழ் சிறுவர் எழுத்தாளர் ஜூன் மாதம் இந்திய மாதத்தோடு முடிகின்றது. அதை நாங்கள் நினைச்சிட்டு நாளைக்கு ஒரு புது வசனம் பெறும் என்று அதிபர் தருவார். அதை நான் என்னென்று சொன்னால் இப்போ என்ன சிந்தனை என்னென்று சொன்னால் இப்போ வெயில் அகூரமாக இருக்கிறபடியால் அந்த மதியங்களில் போக வேணாம் என்று இங்கேயும் சொல்லியிருக்கிறார்கள். காலமையில் நீங்கள் போய் வாருங்கள், பின்னேரம் போய் வாருங்கள். போகும்போது தலையில் தொப்பி போடுங்கள், கண்ணுக்கு கண்ணாடி போடுங்கள்னு சொல்லியிருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த நாட்களில் பழங்கள், மோர், தண்ணீர், மரக்கறிகளை கூட சாப்பிட முடியாமல் மறைத்திருக்கிறார்கள். அதை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றேன். நன்றி. நம்முடைய ஆலோசனைகளுக்கு மிகவும் நன்றி. போக முடியாதுதான், பக்தியிலே தான் போகலாம், வெளியில சரியான நெருப்பு வெயிலா இருக்கிறது இப்ப எல்லாம். இல்லை, ஆனால் இப்போ வேலைகளுக்கோ பள்ளிக்கூடங்களுக்கோ லீவு கொடுக்கல தானே. அப்போ என்னண்டு காலையில் போய் வாங்கன்னு சொல்ல வேணும். உண்மையிலேயே இல்லாத நிலைமையும் இன்றைக்கு 34 லீவு விட போயிருந்தானே வாணி. இப்போ ஒரு இல்லை அது வேறு விஷயம். இப்போ இந்த இதுக்குள்ளே வந்து உண்மையிலேயே ஒரு நாளாச்சும் கொடுத்துருக்கலாம். ஏன்னா கஷ்டம் பிள்ளைகளுக்கு போகிறது வர்றது, விளையாட வர விடுவார்கள் வெளியில். எனக்குள்ள அது கஷ்டம் தானே. லீவு எங்களுக்கு ஜூலை இன்னும் இருக்குண்ணா. என்ன செய்கிற தேவைக்கண்டா போகத்தான் வேணும், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதுக்கு எதை அது நான் கூட பிடிச்சிட்டு போகிறேன். நான் கூட நல்லா இருக்கு. ஏன்னா தொப்பி வந்து தலையோட ஒட்டி அது வேர்க்கும், என்ன கூட நல்லா காத்தோட்டமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி சன் ஒயிலை போடுங்கோ, சன் கிரீமை போடுங்கோ. 29வது கேள்வி. பகவத்கீதை யாரால் எழுதப்பட்டது? பகவத்கீதை யாரால் எழுதப்பட்டது? திருமூலர், வேதவியாசர் அல்லது வள்ளலார்? தெரிஞ்சிருக்கும், ஆனால் அறிந்து கொள்ள முடியலை. வேதவியாசர் என்பது சரியான பதில். வேத போட்டுக்கு போவோம். விமலஜன், கலைவாணிமோன், செல்வி நித்யா, நேமிஸ், பத்மினி, சரோஜினி, சூதராஜா. அடுத்த கேள்விக்கு போவோம். 11வது கேள்வி. புதுடில்லிக்கு முன் 1911 வரை தான் அந்த இந்தியாவில் தலைநகரம் இது. இந்தியாவில் தலைநகரம் என்ன? இப்போ மும்பையா, கல்கத்தாவா, சென்னையா? 1911 வரைக்கும் முந்தி இருந்தது கல்கத்தாண்டு தான் அந்த தலைநகரமாக இருந்தது. இப்போ புதுடில்லி அமைச்சிட்டது. 32வது கேள்வி. இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் என்று இதனை அழைக்கின்றார்கள். இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் பெங்களூர், சென்னை அல்லது கல்கத்தா? சென்னை என்பது மருத்துவ தலைநகரம். சென்னை என்பது சரியான பதில். 33வது கேள்வி. இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கும் நகரம் இது. சென்னை, பெங்களூர், மும்பை? மும்பை என்பது சரியான பதில். 34வது கேள்வியும். முதலில் இந்தியா செயற்கைக்குள் ஆரியப்பட்ட ஆண்டு போது? முதலில் இந்தியா அனுப்பின செயற்கைக்குள் ஆரியப்பட்டாதான் நிறுவப்பட்ட ஆண்டுகள் 1972, 1975 அல்லது 1977? 1975 என்பது சரியான பதில். 35வது கேள்வி.
இந்தியாவில் கழுத பந்தயம் இடம்பெறும் இடம்பெறும் மாநிலம் இது கழுத பந்தயம். கர்நாடகா, குஜராத் அல்லது ராஜஸ்தான். ராஜஸ்தானில் தான் அந்த கழுத பந்தயம் நடக்கிறது. ஓட்டிக்கிறது. 36 விமானத்தை இயக்க விமானியின் மாத சம்பளம் இவ்வளவு. பைலட்டுக்கு இவ்வளவு சம்பளம் கிடைக்கின்றது. விட்டு தொடங்கி 10 லட்சம், அல்லது விட்டு தொடங்கி 12 லட்சம், விட்டு தொடங்கி 15 லட்சம். தூர இடங்களுக்கு போனவங்களுக்கு சம்பளம் வித்தியாசப்படுமா. இரவு வகையில் ஒரு ஆக்களுக்கும் இரவு கூட ஓவர் டைம் மாதிரி செய்கிற ஆக்களுக்கும் வித்தியாசமாக மற்ற எல்லா வசதிகளும் அவர்களுக்கு ஃப்ரீதான். 8 தொடங்கி 10 லட்சம் தான் அவர்களுக்கு கிடைக்கின்றது. ஆனால் வேறு சலுகைகள் நிறைய கிடைக்கின்றது. அவை 37வது கேள்வி. உலகில் அதிக சம்பளம் கொடுக்கும் முதலாவது நாடு எது? உத்தியோகஸ்தர்களுக்கு முதலாவது சம்பளம் சுவிஸா, சிங்கப்பூரா, லக்சம்பர்கா? சுவிஸ் என்பது சரியானவர்கள். அதுதான் எல்லாரும் சம்பளம் கூட, ஆனால் சாமான்கள் இல்லை. 38வது கேள்வி. உலகில் அதிக விவாகரத்து நடக்கூடிய முதலாவது நாடு இது? விவாகரத்து டைவர்ஸ். ரஷ்யா, மாலத்தீவு, அமெரிக்கா? மாலத்தீவு என்பது சரியான பதில். முதலாவது இடத்துல மாலத்தீவு இருக்கின்றார். 39வது கேள்வி. உலகில் அதிக சம்பளம் கொடுக்கும் 2வது நாடு இது? அமெரிக்கா, லக்சம்பர்க் அல்லது சிங்கப்பூர்? லக்சம்பர்க் என்பது சரியான பதில். 40வது கேள்வி. இறுதி கேள்வி. ஆப்பிரிக்காவில் மிகப்பெரிய நகரம் எது? ஆப்பிரிக்காவில் அதிக நகரங்கள் இருக்கிறது. அதில் அல்ஜீரியாவா, லிபியாவா, நைஜீரியாவா? அல்ஜீரியா என்பது சரியான பதில். இத்தோடு 40 கேள்விகளுக்கும் முடிந்து விட்டது. பேர்களை தந்துட்டு பிறந்த முடிவுகளை சொல்லும். ஜெயமலஜியம் முதலாவது இடத்துல 1707 புள்ளிகள் எடுத்துட்டு உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். 2வது இடத்துல செல்வி நித்யானந்த் 1455 புள்ளிகள் எடுத்திருக்கிறேன், உங்களுக்கு வாழ்த்துக்கள். 3வது இடத்துல கலைவாணி மோகன் 1143 புள்ளிகள் எடுத்திருக்கிறேன், உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள்.